ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேரட்டில் உள்ள தோல் எல்லாம் எடுத்த பிறகு இந்த கேரட்டை நல்லா துருவி எடுத்துடலாம். ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி கேரட்டை நல்லா துருவி எடுக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக், ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், கேரட்டெல்லாம் நல்லா துருவி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துடலாம். மிக்ஸி ஜார் இல்லைனா ஜூஸர் எதில் வேணாலும் நம்ம இதை மில்க் ஷேக் ரெடி பண்ணி எடுக்கலாம். துருவிய கேரட் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் எடுத்தாச்சு. அடுத்து இது கூடவே 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம், ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்க்குறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/2 கப் பால் சேர்க்குறேன். இனி நம்ம இதை மூடிடலாம். உங்களுக்கு இதில் பிஸ்தா வேணும்னா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை நல்லா அரைத்து எடுத்துடலாம். 1 நிமிடம் போல் நல்லா அரைத்து எடுக்கிறேன். எல்லாம் நல்லா அரைப்பட்டுடுச்சு. அடுத்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் மறுபடியும் 1 கப் அளவு பால் சேர்க்குறேன். நான் பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குளிர்ந்த பாலை தான் இதில் சேர்த்துருக்குறேன். மறுபடியும் இதை நம்ம நல்லா அரைத்து எடுத்துடலாம். கேரட் நார்மலாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஹெல்த்தி. கேரட் ஜூஸை விட கேரட் மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா அரைத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை கப்பில் எடுத்துடலாம். நீங்கள் இந்த மில்க் ஷேக்கை ரெடி பண்ணுறதுக்கு குளிர்ந்த பால் சேர்க்கலை அப்படின்னா இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குடிச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் கார்னிஷிங்காக இதுக்கு மேலே பாதாம் கூடவே கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்க்குறேன். இந்த சம்மருக்கு இதே போல் கேரட் மில்க் ஷேக் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். Thanks for watching.